ஹலோ வணக்கம், வாழ்க வளமுடன். முட்டையை வச்சு தான் எல்லோரும் ஆம்லேட் செஞ்சு பார்த்துருக்கீங்க. முட்டை சாப்பிடாதவங்களுக்கு இந்த ஆம்லேட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். கடலை மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பச்சை மிளகாய் 2 எடுத்துக்கோங்க. அதை ரவுண்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சரிசி மாவு 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும். பச்சரிசி மாவு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்து அந்த பவுலில் கடலை மாவு இருக்குல்ல, நம்ம எடுத்து வச்சுக்கோங்கள கடலை மாவு, வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பச்சை மிளகாவையும் போட்டுக்கோங்க. குட்டி ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ என்ன போடணுன்னா உப்பு போடும்போது கொஞ்சம் அக்கறையோடு கொஞ்சம் உப்பை போடலாம். ஆனால் எல்லாத்தையும் கடலை மாவு, வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகுத்தூள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா கலந்துக்கோங்க. அப்போ இப்படி நல்லா கலந்துக்கிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும், ஒரேடியாக ஊற்றிடாதீங்க. அப்போ தான் வெங்காயமும் பச்சை மிளகாவும் என்ன ஆகும்னா அந்த மாவோடு ஒட்டும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பச்சரிசி மாவு போடுங்க. 1 ஸ்பூன் பச்சரிசி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணோன்னா கமன்னு இருக்கிறதுக்காக பச்சை கருவேப்பிலையை கொஞ்சம் போடலாம். அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட் ஆகும். கருவேப்பிலையை இப்படி போட்டு சாப்பிட்டா தான் உண்டு. தனியாலாம் சாப்பிட சொன்னால் யாரும் சாப்பிட மாட்டோம். இப்போ எல்லாத்தையும் கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகுத்தூள், உப்பு எல்லாம் கலந்த கலவையாக மாறிடுச்சு. இப்போ கொஞ்சமாக என்ன பண்ணலான்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்படிலாம் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி நல்லா வாய்க்கு ருசியாக சாப்பிட்டு பழகிட்டோம். அதனால தான் இப்படி ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸாக ஆட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ தான் நம்ம வெஜ் ஆம்லேட் போட போகிறோம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கரண்டி போட்டு கொஞ்சம் இப்போ தோசைக்கெலாம் ஊற்றுவோம்ல ஆயில், அந்த ஆயிலை நல்லா மலைச்சாரல் போல் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி விட்ருங்க. சிம்மில் வச்சே வேக வைங்க. அப்போ தான் நல்லா உள்ள மாவு வேகும். இப்போ என்ன பண்ணணும்னா நல்லா வெந்துடும். அப்படி திருப்பி போடணும். எப்படி நம்ம தோசை திருப்பி போடுறோம் அதே மாதிரியே இந்த வெஜ் ஆம்லேட்டையும் திருப்பி போட்டு 2 நிமிஷம் வேக வைக்கணும். அவ்வளோதான், வெஜ் ஆம்லேட் ரெடியாகி விட்டது. அனைவருடனும் பகிர்ந்து உண்ணலாம். பவன்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.